මට දැන් ඕන හෑර් ස්ටයිල් එකකට මාරු වෙන්න පුළුවන්. කොණ්ඩේ අනික ගැන හිතන්නවත් දෙයක් නෑ. Saturday. ரெண்டாயிரத்தி 22 சுகாதார தொண்டுகளாக யாழ்ப்பாண வைத்தியசாலையில் கடமை புரிந்து வருகின்றோம். இன்று மட்டும் 2022 இன்று மட்டும் கடமை புரிந்து வருகின்றோம். வந்த நிலையில் நேர்முக தேர்வுக்கு 92 பேருக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். அந்த நேர்முக தேர்வு இன்று நிறுத்தப்பட்டுள்ளது. ஆனபடியா நாங்கள் 170 சுகாதார தொண்டராகிய நாங்கள் 80 பேர் சுகாதார அமைச்சுக்கு சென்றுள்ளார்கள். மற்ற மீதி பேர் இங்கே யாழ்ப்பாண வைத்தியசாலை முன்பாக இருக்கின்றோம். எங்கள் ஆர்ப்பாட்டம் 4 நாளாக இன்றைக்கு தொடர்கின்றது. இது மீண்டும் தொடரும். நாங்கள் இப்ப கேட்பது ஜனாதிபதி ஐயாட்ட மட்டும்தான் இதை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் ஜனாதிபதி ஐயாட்ட மீண்டும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்த 170 பேருக்கும் எந்த வேறுபாடும் இல்லாமல் 170 பேருக்கும் இந்த நியமனத்தை பெற்றுத் தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். வைத்தியசாலையில் 2022ஆம் ஆண்டு 3ஆம் மாதம் 22ஆம் தேதி இந்த ஹாஸ்பிட்டல் டீச்சிங் ஹாஸ்பிட்டலில் வாலண்டியராக வேலை செய்து இன்று வரையும் கடமையாற்றி கொண்டிருக்கின்றோம். இதனால் இந்த 170 சுகாதார தொண்டரும் பாதிக்கப்பட்டு வெளியில இருந்து கூட எந்த நேர்முக தேர்வுக்கு வந்திருந்தார்கள். அந்த நேர்முக தேர்வுக்கு அவர்களை உள்ள விடாமல் தான் நாங்கள் இந்த உள்ளுக்கு இருக்கிற சுகாதார தொண்டர்களுக்கு நியமனம் கிடைக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் நேர்முக தேர்வுக்கு வந்தாக்களை உள்ளுக்க நாங்கள் சமமளிக்க விடவில்லை. இருந்தாலும் எங்களுக்குரிய இந்த சுகாதார 170 சுகாதார தொண்டர்களுக்கும் எங்களுக்கு அரசுக்குரிய அந்த அதிகாரிகளும் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வை பெற்று தரும் வரை இன்று 4ஆம் நாள் வந்து போராட்டம் செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு ஒரு முடிவு நல்ல ஒரு தீர்வு பெறும் வரை நாங்கள் இந்த போராட்டத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருப்போம் என்று நாங்கள் ஒரு நம்பிக்கையோடு அவர்கள் ஒரு நல்ல முடிவு தரும் வரை நம்பிக்கையோடு இருப்போம் என்று நாங்கள் கேட்டுக்கொள்வோம். இது அன்பால் தயாரிக்கப்பட்ட கிறிசன்ட்